ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சேரியில் அடுத்த நடக்க போகுதுன்னா மனோஜ் வசமாக மாட்ட போகிறாருங்க. ஆமாங்க, முத்து மீனா ஸ்ருதியெல்லாம் பிளான் பண்ணி மனோஜை கையும் களமாக பிடிக்க போகிறாங்க. கடைசியாக நகையை திருனதுக்காக விஜயாவும் மனோஜும் எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்படுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரலாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாட்டி அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை முத்துக்கு மீனாக்கு தாங்க தராங்க. ஆமாங்க, ஏதோ பாரம்பரியமான குடும்ப நகையா, இதை பத்திரமா பார்த்துக்கோங்க, இது நம்ம குடும்ப கௌரவம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை பார்த்து விஜயாவுக்கு மனோஜுக்கு வயிறு எரியுது. கடைசியாக பாட்டி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து தான் கொண்டு போய் பாட்டியை பஸ் ஏற்றி விடுவாரு. பஸ் ஏற்றி விட்ட கையோட முத்து கோவமா வீட்டுக்கு வராது. இந்த நகை பிரச்சனையை பற்றி பேசணுன்றதுக்காக தான் வராது. அந்த டைம் கரெக்டாக மனோஜ் ரோனிலாம் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் முத்து விடமாட்டாரு. ஒரு நாள் வேலைக்கு லேட்டாக போனால் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு முக்கியமான பஞ்சாயத்து இருக்கு, அது முடிச்சோன்னா போகலான்னு சொல்லிட்டு கதவை புட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாரு. எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. அப்போ முத்து அண்ணாமலைட்ட விஷயத்த சொல்றாரு. பாட்டியோட பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன், அதுக்காக அம்மாட்ட இந்த நகையெல்லாம் வாங்கினேன். ஆனால் கடைக்கு கொண்டு போனா இந்த நகையெல்லாம் கவரிங்னு சொல்றாங்க. எப்படி இந்த நகையெல்லாம் கவரிங்கா மாறிச்சு, யார் இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. மனோஜும் விஜயாவும் மட்டும் திட்டு மொழி முழிக்கிறாங்க. லாஸ்டா அண்ணாமலை விஜயாட்ட விசாரிக்கிறாரு. என்ன விஜயா, இதெல்லாம் எப்படி நகை மாறிச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு விஜயா அசால்ட்டா, அது எப்படிங்க எனக்கு தெரியுன்றாங்க. முத்துக்கெல்லாம் செம கடுப்பாது. நீங்க தானே நகையை வச்சிருந்தீங்க, அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா இங்க பாரு, நீங்க கொடுத்த நகையை நான் வாங்கி வச்சிருந்தேன், திரும்ப கேட்டோன்னே கொடுத்துட்டேன், மித்தபடி அது தங்கமா கவரிங்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, விஜயா அந்த திட்டுப்பள்ளியை மீனா முத்து மேலேயே போட பாக்குறாங்க. ஆமாங்க, நீங்க நகையை கொடுக்கும் போதே அந்த கவரிங்கா தான் கொடுத்துருப்பீங்க, மீனா அந்த நகையெல்லாம் அவங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டான்ற மாதிரிலாம் குறை சொல்றாங்க. அதை கேட்டு முத்துக்கு மீனாக்கு செம கடுப்பாது. ஆனா முத்து மனோஜ் தான் சந்தேகப்படுறாரு. கண்டிப்பா இந்த வேலையை இவன் தான் பார்த்துருக்கணும், இவன் தான் நகையை திட்டி இருப்பான்னு சொல்றாரு. அதை கேட்டு ரோஹிணி கோவப்படுறாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. லாஸ்டா ஸ்ருதி சொல்றாங்க, பேசாம நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்க யார் திருடன்னு கண்டுபிடிக்கட்டும் சொல்றாங்க. அதை கேட்டு விஜயாவுக்கு மனோஜுக்கு ஷாக்கா தான் இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை அதெல்லாம் வேணான்றாரு. போலீஸ் கேஸ்னு போனா நம்ம குடும்பம் மனதான் போகும், எப்படினாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும், அப்ப பாத்துக்கலான்றாரு. ஆனா முத்து இந்த பிரச்சனையை விடுற மாதிரி இல்ல, எப்படியாவது திருடனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக முத்து என்ன பண்றாருன்னா, ஸ்ருதியை வச்சு ஒரு பிளான் பண்றாரு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே மனோஜுக்கு கால் பண்ணி பேச சொல்றாரு. ஸ்ருதியும் ஒரு புது நம்பர்ல மனோஜுக்கு கால் பண்ணுவாங்க. குரலை மாத்தி பேசுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் கடையில் நீங்கள் கவரிங் நகை வாங்கினீங்கல்ல, எங்கள் நகையெல்லாம் எப்படி இருந்துச்சு, எங்கள் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை சிக்க வைக்கிறதுக்கு இன்னும் ஆசை காட்டலாம். ஆமாங்க, ஸ்ருதி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எங்கள் கடையில் நாங்கள் ஒரு குலுக்கல் போட்டி நடத்தினோம், அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபா பரிசு, அந்த பரிசு உங்களுக்கு தான் விழுந்திருக்கு, நீங்கள் நேரில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மனோஜும் வாயை பிளந்துட்டு நேரில் மாட்டிப்பாரு. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா மனோஜ் எஸ்கேப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இவங்க எல்லாருமே ரவியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் பேசுகிறாங்க. அந்த சத்தத்தை வச்சு மனோஜ் கொஞ்சம் உஷாராயிருவார். ஆகா, இவங்க நம்மளை சிக்க வைக்க தான் பிளான் பண்ணுறாங்க, உஷாராக இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடுவார். இப்படியும் நடக்கலாம். ஒருவேளை மனோஜ் மாட்டிக்கிட்டாருன்னா விஜயாவும் மனோஜ் எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்படுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.